ஹாய்! நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நார்மல் யூடில யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒயிட் பென்சில் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த ஒயிட் பென்சில் வச்சு லைன் போடுறது எதுக்காகன்னா, அப்பதான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரே கோர்வையா அழகா இருக்கும். ஒரு குட்டி டிசைன் போடுறதா இருந்தாலும், நம்ம அந்த பென்சில் வச்சு ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அழகா இருக்கும். நம்ம ஈஸியா ஸ்டிச் பண்ணவும் முடியும். நம்ம டிசைன் வரைஞ்சு ஸ்டிச் பண்ணும்போது அழகா ஈஸியா ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நார்மல் நீடில் எடுத்துருக்கிறேன். அதுக்காக நான் நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மல் த்ரெட்டை இது மாதிரி நீடிலுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து 2 சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். நாட் போட்டதுக்கு அப்புறமா இப்போ இதுக்காக நான் ஒரு கொஞ்சம் குட்டி பீட்ஸ் எடுத்துக்கேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும். இதுக்காக குட்டி பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த நீடில் என்ன பண்ணுறேன்னா, பின் பக்கத்துலேருந்து வெளி பக்கமாக நான் இன்சர்ட் பண்ணுறேன். பின் பக்கத்துலேருந்து வெளி பக்கமாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு, அந்த நாட் வந்து ஃபுல்லாக வர்றது வரைக்கும், அந்த த்ரெட்டு ஃபுல்லாக அந்த நாட்டு ஃபுல்லாக வர்றது வரைக்கும் த்ரெட்டை இழுத்துக்கணும். இழுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பீட்ஸை 1 பை 1 ஒரு 4 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். 1 பை 1 கொறுக்கணும். இந்த மாதிரி 4 பீட்ஸ் கோத்ததுக்கு அப்புறமா அந்த நாட் வந்திருக்கு இல்லையா, அந்த நாட் பக்கம் நம்ம இந்த பீட்ஸை ஃபுல்லாக கொண்டு போகணும். கொண்டு போனதுக்கு அப்புறமா இந்த பீட்ஸுக்கு பக்கத்தில் அந்த நீடில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல்லாக கீழே இழுத்து விட்டுறணும். பின்பக்கமாக ஃபுல்லாக இழுத்து விடணும். ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கு அப்புறமா இந்த 4 பீட்ஸை நம்ம 2 பீட்ஸாக இப்போ 2 பீட்ஸாக டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது அந்த 4 பீட்ஸுக்கு இடையில, அந்த 2 பீட்ஸுக்கு இடையில அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி வெளிப்பக்கம் கொண்டு வரோம். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த அந்த 4 பீட்ஸில் 2 பீட்ஸ் இருக்கு இல்லையா, அடுத்த 2 பீட்ஸு, இந்த 2 பீட்ஸுக்கு உள்ளாடி இந்த நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். நீடில் இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக இழுத்து விடும்போது அது லாக் ஆகும். லாக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு 4 பீட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 4 பீட்ஸாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 4 பீட்ஸ் எடுக்கணும். 4 பீட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டில் ஒரு 4 பீட்ஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த 4 பீட்ஸோடு சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பீட்ஸுக்கு பக்கத்தில் அந்த நீடில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி அந்த நீடில் ஃபுல்லாக இழுத்து விடணும். த்ரெட்டை ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு 4 பீட்ஸ் இருக்குல்ல, அந்த 4 பீட்ஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இதே மாதிரி 2 பீட்ஸுக்கு இடையில இந்த த்ரெட்டை எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த 2 பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பீட்ஸுக்கு உள்ளாடி இந்த நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். இந்த நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த த்ரெட்டை இழுத்து வெளியில் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த த்ரெட்டை ஃபுல்லாக இழுத்து கொண்டு வரணும். கொண்டு வரும்போது அது என்ன ஆகுன்னா, செயின் வந்து பீட்ஸ் வந்து லாக் ஆகும். ஸோ இதை தான் நம்ம கண்டினியூஸாக பண்ணுறோம். இப்படி நம்ம 4 பீட்ஸாக நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த செயின் அழகாக லாக் ஆகி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ஏன் லைன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைன் போட்டு நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி ஒவ்வொரு பீட்ஸாக கோர்க்கும்போது அந்த செயின் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம எந்த டிசைன் போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் வரைஞ்சி இந்த மாதிரி நம்ம பீட்ஸு இல்லைன்னா வேறு ஸ்டோன்ஸ் நம்ம ஒட்டும் போதோ இல்லை பீட்ஸ் கொறுக்கும் போதோ அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம 4க்கு மேலே நம்ம பீட்ஸ் கோர்க்கும் போது என்ன ஆகும்னா, அந்த பீட்ஸு கரெக்டாக லாக் இருந்தாலும் அந்த பீட்ஸ் நம்ம டச் பண்ணும்போது ஒரு மாதிரி அதை வந்து லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். அங்கே எங்கேயும் மூவ் ஆகுற மாதிரியே இருக்கும். ஸோ 4 பீட்ஸ் தான் யூஸ் பண்ணும்போது அழகாக லாக் ஆகி அது மூவ் ஆகாமல் நல்லா டைட்டாகி என்ன ஆகும்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 பீட்ஸ் கோர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி 2 பீட்ஸுக்கு இடையில நீடில் உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த 2 நீடிலுக்கு உள்ளாடி இந்த மாதிரி நம்ம பீட்ஸை நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இதே மாதிரி லாக் போடணும். லாக் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த நீடில் என்ன பண்ணுறோன்னா,
கீழே உள் பக்கமாக இழுத்து வரணும். பார்த்தீங்கன்னா பீட்ஸு பக்கத்தில் அந்த நீடில் உள்ளாடி போட்டு நம்ம லாக் போட்டுக்கணும். ஃபுல்லாக த்ரெட்டை கீழே இழுத்து விட்டதுக்கு அப்புறமா லாக் போட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி நாட் போடுறதுங்கிற வீடியோ என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோஸை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி லைன் போடணும். போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கிறேன். அப்புறம் ஒரு குட்டி பீட்ஸ் கூட எடுத்திருக்கிறேன். கிளாஸ் பீட்ஸ் டைப்பில் ஒரு நார்மல் பீட்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ இதே மாதிரி 4 பீட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு கிளாஸ் பீட்ஸ், நார்மல் பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸ், நார்மல் பீட்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 பீட்ஸ் எடுத்துக்கணும். 4 பீட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி நீடிலுக்கு உள்ளாடி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இந்த பீட்ஸ் மட்டும் கிடையாது, உங்ககிட்ட என்ன பீட்ஸ் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி நார்மல் நீடில் இதே மாதிரி 4 பீட்ஸாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் ப்ளவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்டு ப்ளவுஸாக இருக்கட்டும், ஒரு அன்ஸ்டிச்டு ப்ளவுஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி குட்டி குட்டி பீட்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி அழகாக ஒரு பார்டர் டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 2 பார்டர் மாதிரி டிசைன் செயின் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா 2 பார்டருக்கு இடையில ஒரு குட்டி குட்டி ஸ்டோன் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை ஒரே ஸ்டிச்சில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்டான பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 பீட்ஸ் தான் இந்த மாதிரி செயின் போட்டுக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இதற்கான நிறைய வீடியோஸ் வந்து என்னுடைய சேனல்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்மல் நீடில் நாட் போடுறது எப்படி, ஆரி செயின் ஸ்டிச்சில் வந்து நாட் போடுறது எப்படிங்கிற வீடியோஸ் வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க என்னுடைய வீடியோஸை போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ கிளாஸ் பீட்ஸ், சுகர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போடும்போது ஒவ்வொரு பீட்ஸ் நான் கோர்க்கும் போதும் லைன் வரைஞ்சி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் மட்டும் கிடையாது, நார்மலாக இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம டிசைன் கொடுக்கும்போது அது கரெக்டான லைன் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக, டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ லைன் போடாமலும் கொடுக்கலாம். ஸோ லைன் போடாமல் கொடுக்கும்போது நமக்கு அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வராது, மேபி அது அப்ஸ் அண்ட் டவுனாக போகலாம். ஸோ லைன் போட்டு நீங்கள் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்கில் பார்டர் டிசைன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நெக் பார்டர் கொடுக்கலாம், ஹேண்ட் பார்டர் கொடுக்கலாம். ஒரு டாப்பு தைக்கிறீங்கன்னா ஒரு டாப்போட ஃப்ரண்டில் ஒரு டிசைன்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஒரு லைனுங்கிறத ஒரு 3 லைன் மாதிரி 3 லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் நீடில் யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் நீங்கள் போடலாம். என்னுடைய வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் நிறைய இந்த மாதிரி நார்மல் நீடில் யூஸ் பண்ணி குட்டி குட்டி டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னுடைய வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.